சன்ரி டெப்டாஸ் ஆட் பல்க் மெம்பர் டியூ டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, சன்ரி கிளிக் பண்ணிக்கோங்க, சன்ரி டெப்டாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சன்ரி டெப்டாஸ் பேஜ் அப்பியர் ஆகும். ஆட் பல்க் மெம்பர் டியூ டு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பல்க் இன்ஸ்டால்மெண்ட் பேஜ் அப்பியர் ஆகும். இதில் ரெகுலர் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு 2 டைப் இருக்குது. டாக்குமெண்ட்டில் கிளிக் டு அப்லோட் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான எக்ஸல் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் காமிக்கும். சன்ரி டெப்டாஸ் ஹெட் டியூ டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூ டு சப்ஹெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசிப்ட் மோட் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராசஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மெம்பர் பல்க் டியூ டு ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் காமிக்கும். இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும். ஸோ மெனுவில் ட்ரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண ட்ரான்சாக்ஷன் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஆட் பல்க் மெம்பர் டியூ டுன்னு டிஸ்பிளே ஆகிருக்கும். அதில் ட்ரான்சாக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் பேஜ் அப்பியர் ஆகும். அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போ மறுபடியும் மெனுவில் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, சன்ரி கிளிக் பண்ணிக்கோங்க, சன்ரி டெப்டாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டில் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். தேங்க்யூ.